வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் சைடில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நல்ல ஒரு கெண்டை மீன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான். வில்லேஜ் சைட்லலாம் வந்து கருவேப்பிலை போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே உப்பு சேர்த்து புளி தண்ணியோட கரைச்சி வச்சுருக்கோம். அரைப்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 சின்ன வெங்காயம், இது மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். வாங்க செய்யலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, தாளிப்புக்கு எப்போவுமே வந்து மீன் குழம்பு எல்லாத்துக்கும் வந்து வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்து கூடவே வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா. ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் குழம்புக்காக, குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் உப்பு. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி தான், ஒரு தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் மூடி போட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட விட்டுறணும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்ததும் இப்போ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு 2 சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் கலவையை வந்து சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை மணமெல்லாம் மாறி அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது நம்ம மீனை போடணும். மூடி இருக்கட்டும். மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து அடங்கட்டும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க, மீன் குழம்பு. இது என்ன மீனுன்னா, ஆற்றுல பிடிச்ச மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், உயிரோடு வாங்கிட்டு வந்த மீன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, அந்த ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததும் மீன் போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். இந்த சிம்மில் வச்சுட்டு அதில் மீன் தலையை போட்டுடலாம். அப்புறம் எல்லா மீன்களையும் போட்டுடலாம். எல்லா மீன்களையும் போட்டாச்சு. நல்லா கொதித்து வரட்டும், எண்ணெய் பிரியணும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் போட்டு நல்லா கொதிச்சுட்டு அந்த சைட்லலாம் பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட லுக் இப்படி தான் இருக்கும். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. மீன் குழம்புக்கு கருவேப்பிலை போட மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு. இந்த மாதிரி இந்த ஆற்று மீன் குழம்புக்கு, பிகாஸ் அந்த கருவேப்பிலை வந்து அந்த மணத்தை எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக. மீனோட ஸ்மெல் முழுக்க அதில் வந்து அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொதிக்கும் போதே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சில பேருக்கு மீன் வெந்துருச்சான்னு பார்க்க தெரியாது. அந்த மீன் தலை போட்டிங்கன்னா அதோட கண்ணை பாருங்களேன். அதோட கண் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு லைக் இந்த மாதிரி கலர் ஒரு ரெட்டிஷாக ஒரு மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை சில பேர் இன்னும் கொதிக்கணும் அப்படின்னா சிம்மில் வச்சு விடலாம். சிம்மில் வச்சுட்டு கூட ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது பண்ணிக்கலாம். ஓகே, மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.